குமரேசன் என்ன 2-3 நாளா லைவே ஆள் வரல? மேகலா, நீங்கள் தைல டப்பானா என்ன யூஸ் பண்ணுறீங்க மேகலா? தைலம் தேய்க்கிறதுக்கு நேற்று மீன் கறி அப்போ இன்னைக்கு தயிர் போதும். ஃபோனில் பேலன்ஸ் இல்லை அப்படிங்களா? ஓகேப்பா ஓகே. நேற்று மீன் சிக்கன் கறி. ஓகே, நேற்று மீன் சிக்கன் கறி. அதனால் 2 நாளைக்கு நம்ம நான்வெஜ்ஜு தான் ஒரு நாள் மறுநாள் தயிர் சோறு போட்டுறணும். அப்போ இல்லை ரசம் பருப்பாது வச்சிடணும். அதுதான். மேகலா இருக்கீங்களா? போயிட்டீங்களா? இது போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சாப்பாட்டை இதில் கமெண்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அது என்ன தைலத்தை எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொல்லுங்கள். தலைவலி பிராண்டு தைலம் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் கோடாரி தைலம் யூஸ் பண்ணுறேன். மேகலா 2 ரூபாய் டப்பா தான். 2 ரூபாய் டப். அது 2 ரூபாய் டப்பா இல்லை, பவரே இருக்காதே. அது சாம்பிளுக்காகத்தானே போடுவோம். அது தூக்கம் அதுவாக வராதே. நானும் இதெல்லாம் கொண்டு போவேன். ஏன்னா பெரிய டப்பா கொண்டு போனோம்னா எல்லாருமே தலைவலிக்குமா, எல்லாருக்குமே ஒரு டென்ஷனில் தலைவலி வருமா, எல்லாருமே கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் கூடன்னு எல்லாரும் கேட்பாங்க. அதனால தான் 2 ரூபா டப்பா கொண்டு போயிரு. நமக்கு கோடாரி தைலந்தேன். அக்கா மினுக்கம் இருக்குதான். வேண்டாண்டா, தயிர் சோறு தான் சாப்பிட்டேன். அக்கா இன்னும் இருக்குது, வேண்டாம் இன்னும் இருக்குது, அதனால் தயிர் சாதம் சாப்பிட்டீங்களா? நல்லது. டேவிட் வாங்க. டேவிட் வாங்க. அழகா இருக்கு ஸ்டில். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன், ஆனால் கொஞ்சம் தலைவலியோடு இருக்கேன். சூடாக காப்பியோ டீயோ குடிச்சா நல்லாயிருக்கும், ஆனால் வீட்டில் பாலும் இல்லை. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சாப்பிட்டேன் டேவிட். மேகலா, உன் சேனல் என் ஃபோனுக்கு வர மாதிரி பண்ணுமா, அப்போ தான் லைக் போட முடியும். அப்போ சூமந்திரமா எப்படி? மேகலா, என்னோடய ஷார்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணி வைங்க. ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணி வைங்க. குமரேசன் அவங்க என்னோடய சேனலில் ஷார்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை டச் பண்ணி அப்படியே அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்க லைவ் போட்டால் நீங்கள் போகலாம். மீன் குழம்பு இருக்குது, நான் வேணும் தயிர் சாதம் கேட்டேன். அப்புறம் அம்மா போட்டாங்க தயிர் சாதம். ஓகேப்பா ஓகே. நல்லது. தொடர்ந்து 1 நாள் 2 நாள் நான்வெஜ் சாப்பிட்டோம்னா மறுநாள் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுங்க, லைட்டாக சாப்பிடும். அதுதான் அதுதான். பெரிய டப்பா கொண்டு போனோம்னா எல்லாம் கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியல. சின்ன டப்பான்னா நான்லாம் என்ன தெரியுமா செய்வேன்? இந்த 2 ரூபா டப்பாவை 2-3 வாங்கிட்டு போவேன். யாராவது கேட்டாங்கன்னா இந்த தைல டப்பா 2 ரூபா, உனக்கு நாளைக்கு வாங்கிட்டு வா, என்ன காசு கொடு நான் வாங்கிட்டு வரேன்ட்டுருவேன். சும்மா எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. நானும் அந்த ஒரு தைல டப்பாவை அது என்ன 35 ரூபாயா 40 ரூபாயா, அது 1 மாதம் கூட அதாவது காலியாக போயிடும். அதில் ஏதாவது கை கால் வலிச்சிச்சுன்னா ஏற்ற தைலம் கூட இந்த கால் இடிச்சிருச்சு வலிக்குது அப்படின்ட்டு அதையும் வாங்கி கால் வலிக்கும் தேய்க்காங்க. எவ்வளோ கோளாறாக பிழப்பாக தெரியுமா? பாய் பெருமாள், பாய் பெருமா. கோடாரி தைலம் கம்பெனிக்கு கொண்டு போனால் கட்டுப்படியாகாதக்கா. ஐயோ, கம்பெனிக்கெல்லாம் கோடாரி தைலம் கொண்டு போக முடியாது. அப்படியே நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கோடாரி தைலம் விலை ஜாஸ்தி. நானே அதில் கையில் இத்தினோண்டு தேய்ச்சி மோந்து வந்துக்கிட்டு இருப்பேன். நானே பார்த்து யூஸ் பண்ணுவேன் கோடாரி தைலம். இது அடுத்தவங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. வீட்டில் எண்ணெயை வைவாங்கல்ல, எல்லோரும் தைலம் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாதக்கா. அதுக்கு தான் 2 ரூபா கொண்டு போனோம்னா நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு 2 ரூபாயை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு அதை கொடுத்துடலாம் மேகலா. இதில் கைகால் வலிக்குன்னா வேறு வாங்கி தேய்ப்பாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் 2 ரூபாய் தைலம் தான் போதுமாக்கா. ஓகே. சங்குப்பூ சேனல் ஹாய் வணக்கம். யார் சங்குப்பூ? பஞ்சு ஃப்ரெண்டு லைவில் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் சங்குப்பூ, லைக் போட்டாச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி. எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றி சொல்கிறீங்களா சங்குப்பூ? சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். என்ன பண்ணுறீங்க? சங்குப்பூ என்ன பண்ணுறீங்க?